கடைசி வார்த்தையை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். பிதாவே, என்னுடைய ஆவியை உம்முடைய கரங்களில் ஒப்புவிக்கிறேன். ஃபாதர், into your hands I commit my spirit. ஒரு பெரிய நம்பிக்கையோடு எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிட்டேன். கடைசியாக பிதாவை பார்த்து சொல்கிறார், உம்முடைய கரத்தில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். I commit my spirit, I commit my life. இதுல ஒரு நம்பிக்கையை, அந்த நம்பிக்கை உணர்வை இயேசு வெளிப்படுத்துகிறார். இதுல நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், எப்பொழுதுமே தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிப்பதற்கு நம்பிக்கையோடு நம்மை அர்ப்பணித்து விட தயக்கம் காண்பிக்க கூடாது. சிலர் இப்படி சொல்ல கேட்டிருக்கிறார், ஆண்டவரே உங்கள் சித்தம் நிறைவேறட்டும்னு என்ன நான் ஒப்பு கொடுத்துட்டா, ஒருவேளை அவர் என்னை ஊழித்து கலைச்சிட்டா என்ன செய்யறது பாஸ்டர்? ஆண்டவரே உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக என்று அர்ப்பணித்து விட்டால், நாம் விரும்பாத ஒரு காரியம் நடந்துட்டா நான் என்ன செய்யறது பாஸ்டர்? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவன் மீது என்ன இல்லை? நம்பிக்கை இல்லை. அவர் தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ளவர். ஆகவே அவருடைய கரத்தில் முழுமையாக நீங்கள் அர்ப்பணித்து விடுங்கள். நமக்கு பிரியமானது நடக்குதோ இல்லையோ, நம்முடைய விருப்பம் நிறைவேறதோ இல்லையோ, நம்முடைய எதிர்பார்ப்பு நிறைவேறதோ இல்லையோ, தேவன் எதை குறித்திருக்கிறாரோ அதை நிச்சயம் நிறைவேற்றுவார். அது நிச்சயம் உங்களுக்கு எனக்கும் பிரயோஜனமாகத்தான் இருக்கும். ஆமென். தேவனுடைய கரத்தில் உங்களை அர்ப்பணித்து விடுங்கள். அந்த அர்ப்பணிக்கும் பொழுது இயேசு பயத்தோடலாம் சொல்லல, பூர்ண சமாதானத்தோடு சொல்லுகிறார், என் ஆவியை உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறேன். The full surrender and full faith. இந்த பகல் நேரத்தில் நமக்குள்ளே ஒரு வார்த்தையை தேவன் விதைக்கவும் சொல்லவும் உணர்த்தவும் விரும்புகிறார். உன்னுடைய முழு விசுவாசம், முழு விசுவாசம். சீசர்களை பார்த்து கேட்கிறார், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தால் போதும். ஒரு முழுமையான இயேசு ஒரு நாள் எனக்கு தீமை செய்ய மாட்டார் அப்படிங்கிற ஒரு கடுகு விதை அளவான விசுவாசம் இருந்தால் போதும், நம்முடைய வாழ்க்கை எளிதாக ஜெயித்து விடலாம், நாம் முன்னேறி விடலாம். இயேசுவின் மீது ஒரு தனியாத நம்பிக்கை, தனியாத விசுவாசம் இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம், அர்ப்பணிப்போம். தேவன் இந்த காலை நேரத்தில் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது எல்லாம், என் பிள்ளைகள் தங்களை முழுமையாக என்னுடைய கரத்தில் அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். உங்களுடைய வாழ்வில் எந்தெந்த பகுதியை நீங்கள் இன்னும் அர்ப்பணிக்காமல் இருக்கிறீர்களோ, எந்தெந்த காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் ஒப்பு கொடுக்காமல் இருக்கிறீர்களோ, அதை எல்லாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, லார்ட், ஐ பிளேஸ் மை லைஃப், என்னுடைய வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். ஐ பிளேஸ் மை ஃபியூச்சர், என்னுடைய எதிர்காலத்தை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன். ஐ பிளேஸ் மை ஃபியர்ஸ், என்னுடைய பயத்தை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன்ப்பா, எல்லாவற்றையும் உடைய கரத்தில் கொடுக்கிறேன். அந்த முழுமையான அர்ப்பணிப்புக்கு தேவன் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. அர்ப்பணிக்க ஆயத்தமா இருக்கிறோமா? அல்லது நாமே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில சில அஜெண்டா வைத்துக்கொண்டு நாமே முயற்சி பண்ணி நாமே தோல்வி அடைந்து இன்னும் சற்று தோல்விக்குள்ளே ஆழமாய் போய் கொண்டிருக்கிறோமா? நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று 7 பேர் மீன் பிடிக்க போயிட்டான். இரவெல்லாம் மறுபடி பிரயாசப்படுகிற ஒன்றும் கிடைக்கல. கரையில் நின்று இயேசு கேட்கிறார், பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உண்டா என்று கேட்கிறார். ஒரு மீன் அகப்படலைங்கிறாங்க. இயேசு சொல்கிற, வலது பக்கமாக உடைய வலை என்ன செய்யுங்க, போடுங்க. பெரிய பெரிய மீன்கள் கிடைத்ததான், 153 பெரிய மீன்கள், ஏராளமான சிறு மீன்கள். வலையை போட்ட உடனே கிடைக்கிறது. அவர் சொல்லுவதை அவர் சொல்லுகிறபடி செய்வதற்கு உங்களை அர்ப்பணித்து விட்டால், இன்னும் சொல்ல வேண்டுமானால் கேள்வி கேளாத விசுவாசம் தேவனிடத்தில் இருக்க வேண்டும். ஆண்டவர் உன்னை பார்த்து ஒரு வார்த்தை செய்யும்படி சொல்லுகிறார். அந்த வார்த்தையை குறித்து நீ எந்த கேள்வி கேளாதே. ஆண்டவரே, இது செஞ்சா எப்படி நடக்கும்? நாங்கள் இரவெல்லாம் பிரயாசப்பட்டமே, ஒன்று அகப்படலையே, இது எப்படி ஆகும், அது எப்படி ஆகும்? ஒரு கேள்வியும் கேளாமல் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ
அந்த வார்த்தையின் படி செய்வதற்கு உங்களை அர்ப்பணித்து விடுங்கள். கச்சாடியில கொண்டு போய் தண்ணீரை நிரப்புனா நிரப்புங்க, கேள்வி கேட்காது. அந்த தண்ணீரை கொண்டு போய் பந்தியிலே பரிமாற சொன்னால் பரிமாறு, கேள்வி கேளாது. எந்த இடத்தில், எந்த நேரத்தில், எந்த வினாடியில் அந்த தண்ணீர் ரசமாக மாறும் நான் பார்க்க வேண்டும். ஐ நீட் அ ப்ரூஃப் என்று கேட்டால் நீங்கள் சாகு வரைக்கும் ப்ரூஃபை பார்க்க போறது இல்லை. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க, அதன்படி செய்யுங்க. நான் என்னுடைய லைஃப் இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் உட்காந்து யோசிக்கும் போது யோசிக்கிறேன். 91வது வருஷம் முத நான் சர்ச்சுக்குள்ள என்டர் ஆகிறேன். இயேசுவை ஆராதிக்கிற ஒரு சூழலுக்குள் ஆண்டு நடத்துகிறார். 91 ஏப்ரல் மாதம் நான் எப்படி இருந்தேன் என்று யோசித்து பார்த்தால் நீங்க நம்பவே மாட்டீங்க. என் ஃபேமிலி சிச்சுவேஷன், கடினமான பாதை, கடன் பிரச்சனை, நிறைய சண்டை, யார் சாவாங்களோ என்ற ஒரு பயம், ஒரு திகில். இந்த சூழல் தான் 91ல நான் சர்ச்சுக்குள்ள என்டர் ஆகிறோம். ஒரு 35 இயர்ஸ் கழிச்சு இப்படி ஒரு சர்ச்சில் ஒரு பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு நபராக நிற்பேன்னா அன்றைக்கு ஒன்றுமே தெரியாது. நம்புவதற்கு சற்றும் வாய்ப்பு இல்லை, சிந்திப்பதற்கு அதை பற்றி யோசனை வராது, என்ன வர்றதுக்கே வாய்ப்பு இல்லை. ஆனால் காலங்களில் அவர் என்ன சொன்னாரோ அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால, ஒருவேளை கர்த்தரனை ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது ஊழியத்துக்கு வந்துட்டா குடும்பத்தை யார் பாப்பா, என்ன நடக்கும், ஏது நடக்கும், நான் வேலைக்கு போயிட்டு வரேன், அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு வரேன், நான் கொஞ்சம் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிட்டு வரேன் அப்படிலாம் சொல்லியிருந்தா இப்போ வரைக்கும் நான் ஊழியத்துக்கு வந்திருக்க முடியாது. இப்போ வரைக்கும் அதே நிலைமையில தான் இருந்திருக்கணும். ஆண்டவர் அழைத்தார், என்ன நடந்தாலும் பரவாயில்ல என்று புறப்பட்டு வந்தோம். தேவன் சூழ்நிலைகளை தலைகீழாக மாற்றுகிறார். தலைகீழாக கூட சொல்ல முடியாது, நம்முடைய புத்திக்கும் சிந்தைக்கும் எட்டாத நிலைமையில தேவன் மாற்றுகிறார். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார், மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். அந்த சத்தம் என்ன சொல்லுதோ அதை அப்படியே ஒபே பண்ணி செய்யுங்க. நம்புவதற்கு வாய்ப்பு இல்லையா? நோ ப்ராப்ளம். நம்பவே முடியலையா? இதை செஞ்சா என்ன ரிசல்ட் வரும்? நம்பவே முடியல, எதிர்பார்க்கவே முடியல. இந்த கொஞ்சம் மாவு, கொஞ்சம் அந்த எண்ணெய், 2 விறகு, முதலாவது அப்பத்தை சுட்டு கொடு, எண்ணெயில மாவு செலவாகாது, குறைந்து போகாது என்று தீர்க்கதரிசி சொல்கிறான். நம்புவதற்கு 1 இன்ச்சு கூட வாய்ப்பு இல்லை. பரவாயில்ல, பஞ்சத்துல சாகத்தானே போறோம், ஒரு அப்பம் தானே, கழுது இருந்து சாகிறத விட ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சாக போறோம், கொடுத்துருவோமேன்னு கொடுத்தார். என்ன ஆச்சரியம், பஞ்ச காலம் முழுவதும் மாவு குறைந்து போகல, என்ன குறைஞ்சு போகல. அவளும் அவள் வீட்டார் அனைவரும் புசித்து திருப்தியாக இருந்து பஞ்சத்தை மேற்கொண்டார்கள். நம்புவதற்கு ஏதுவில்லைங்க. தேவன் சொல்லுகிற வார்த்தையை உங்களுக்குள்ளே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை இல்லை, உங்களுடைய மனசு இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், ஒபே பண்ணுங்க, உங்களை ஒப்புக்கொடுங்க.